மியர் கேட்ஸ் வந்து மாபா தான் வாழும். மாப்னா என்ன? கூட்டமா வாழ்றது. ஒரு 2ல இருந்து 30 பேர் வரைக்கும் வாழுவாங்க. அதிகபட்சம் 50 பேர் கூட ஒரே கூட்டத்துல இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இவ்வளவு பேர் இருக்கும்போது இவங்க வாழ்றதோ பாலைவனத்துல தான் மேக்சிமம். இப்படி பாலைவனத்துல வாழும்போது அங்க உணவு அதிகமா கிடைக்குமான்னா கிடைக்காது, கம்மியா தான் இருக்கும். இப்ப இருக்கிற எல்லாமே இப்ப 30 இருக்குன்னா 15 ஆண் 15 பெண் இருக்கும். அத்தனை பேரும் இணை சேர்ந்து குட்டி போட்டாங்கன்னு வச்சுக்குவோம். இதுங்க வந்து பொதுவா 3ல இருந்து 7 குட்டி வரைக்கும் போடும் ஒரு முறைக்கு. ஒரு வருஷத்துக்கு 3 முறை கூட இதனால குட்டி போட முடியும். அப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு முறைக்கு 3 குட்டி போடுதுன்னா ஒரு வருஷத்துல 9 குட்டி போட்டுற முடியும். அந்த மாதிரி அது ஒரு ஆண் ஒரு பெண் மட்டும். அப்ப மொத்தமா சேர்த்தா எத்தனையோ குட்டி போடுற மாதிரி ஆயிரும். சோ அத்தனையும் சேர்ந்து பண்ணா அப்ப எங்க போய் வாழ்றது, எப்படி சாப்பிடுறது, அந்த மாதிரி இருக்கு. அதனால இதுங்களுடைய குணம் எப்படி இருக்கும்னா இதுல வந்து ஒரே ஒரு ஆல்பா மேல் ஒரே ஒரு ஆல்பா ஃபீமேல் இருக்கும். 2 பேர் இருப்பாங்க அந்த ஒரு குரூப்புக்கு. அந்த 2 பேர் தான் வந்து அந்த கூட்டத்தை வழி நடத்துறது எல்லாமே. அந்த 2 பேர் சேர்ந்து தான் இன சேர்க்கையும் பண்ணும். இன சேர்க்கை மேட்டிங் பண்ணிட்டு குட்டி போட்டதுக்கு அப்புறம் அதை வளர்க்கறது பராமரிக்கிறது எல்லாம் மற்றவங்களுடைய வேலையா இருக்கும்.